அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன நாள்? மூவரு இறைவன் பெறலாம் இல்லையா? தந்தை, மகன், தூய ஆவி மூவருடைய பெருவிழா என்று இந்த நாள் ஒரு ஆசீர்வாத நாள் இல்லையா? தந்தை கட்டளையிட எஸ் ஆமேன் என்று சொல்ல தூய ஆவி அந்த வல்லமையால் நம்ம நிரப்புகிறார் இல்லையா? அப்போது இந்த மாதம் முழுவதும் பாருங்கள், 1ஆம் தேதி விண்ணேற்பு நாள், 8ஆம் தேதி தூய ஆவின் திருவிழா, 15ஆம் தேதி மூவரு இறைவன் பெருவிழா இல்லையா? இந்த பெருவிழாவோடு நாம் தந்தை, மகன், தூய ஆவிக்கு தோத்திரங்களால் பலிகளால் நாம் ஒப்பு கொடுக்கும்போது, மூவரு இறைவனுக்கு ஆராதனை செய்யும்போது அதுவே நமக்கு பெரிய ஆசீர்வாதமாக அமையுது. இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம், அதிகாரம் 6, இறைவார்த்தை 6-10 முடிய. இறைவார்த்தையை கற்றுக்கொள்வோர் அதை கற்றுக் கொடுப்போருக்கு தமக்குள்ள நலன்கள் அனைத்திலும் பங்களிக்க வேண்டும். ஏமாந்து போக வேண்டாம். கடவுளை கேலி செய்ய முடியும் என நினைக்காதீர்கள். ஒருவர் தாம் விதைப்பதையே அறுவடை செய்வார். தம் ஊனியல்பாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த இயல்பிலிருந்து அழிவையே அறுவடை செய்வார். ஆவிக்குரிய வாழ்வாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த ஆவி அருளும் நிலை வாழ்வை அறுவடை செய்வார். நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக. நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம். ஆகையால் இன்னும் காலம் இருக்கும்போதே எல்லாருக்கும் சிறப்பாக நம்பிக்கை கொண்டோரின் குடும்பத்தினருக்கும் நன்மை செய்ய முன்வரும்போம். சிறப்பாக நம்பிக்கை கொண்ட குடும்பத்தினருக்கும் நன்மை செய்வோம். ஏனென்றால் இறைவனை சார்ந்து இருப்பார்கள். அதில் கணவரோ மனைவியோ இறைவனுக்குரியவர்களாக இருப்பார்கள். அப்படி இருக்கும்போது தானே சிலுவை சுமக்கும். நாம் ஒரு ஆள் இறைவனுக்குரியவர்களாக இருப்போம், மறுவர் ஊனியல்புக்கு ஏற்ற வாழ்க்கை நடத்துவார்கள் இல்லையா? அப்போது அந்த சிலுவை சுமக்கும்போது கணவனோ மனைவியோ சிலுவை சுமக்கும்போது அவர்களுக்கு நாம் நன்மை செய்பவர்களாக இருக்க வேண்டும். எப்படி? ஜபத்தாலோ இல்லை வேறு எந்த உதவியாலோ பொருளுதவியோ எதையாலும் நாம் செய்வதற்கு தாராள மனதுள்ளதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஊனியல்பின் இச்சைக்கேற்ப நடப்பவர்கள் என்ன அறுவடை செய்கிறார்கள்? தீமையை அறுவடை செய்கிறார்கள். ஆவிக்குரிய இயல்புக்கு ஏற்ப நடப்பவர்கள் என்ன செய்கிறார்கள்? தூய ஆவின் அறுகொடைகளை அறுவடை செய்கிறார்கள். அப்போ நாம் எதை விதைக்கிறோம், எதை அறுவடை செய்கிறோம்? நன்மையா தீமையா? வாழ்வதற்குண்டான வாழ்க்கைக்குள்ள வரத்தை நாம் பெற்றுக்கொண்டோமா? சாவதற்குண்டான சாபத்தை நாம் பெற்றுக்கொண்டோமா? நம்மிடம் தானே இருக்கிறது எல்லாமே. நம் இயல்புக்கேற்ப வாழ்கிறோம். இப்பொழுது நமக்கு வாழ நல்லா தான் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் துன்பங்கள் வரும்போது அதை சுமக்க யார் வர வேண்டும்? கூட 2 பேர் வர வேண்டும். மனைவியா, பிள்ளைகளா, கணவனா, பிள்ளைகளா, இப்படி பிள்ளைகள் செய்யும்போது பெற்றோர்களா, இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான துன்பங்களை அனுபவிக்க வேண்டி இருக்குது. அப்போ இறைவனோடு சேர்ந்து நாம் வழி நடக்கும் போது இத்துன்பங்கள் உண்டு. ஏனென்றால் சோதிப்பவன் யார் மூலமாக ஒரு சோதனை கொண்டு வந்து கீழ்ப்படியாதவாறு செய்யும்போது நம் ஜபங்கள் அனைத்துமே எப்படி சுயநலமற்ற ஜபமாக, பாவத்தில் விழுந்து கிடக்கும் ஒவ்வொரு ஆன்மாவை மீட்டெடுக்கும் ஜபமாக மாற வேண்டும். அப்படி மாறும்போது தான் நமக்கு நிறைவாக இருக்கும். அப்போ நாம் ஆவிக்குரிய வாழ்வாகிய நிலத்தில் விதைப்போம். அந்த விதையைத்தான் நாம் அறுவடை செய்ய முடியும் இல்லையா? அப்போ நாம் தூய ஆவின் வல்லமையால் நிரப்பப்பெற்று தூய ஆவின் செயல்பாட்டில் நாம் வாழ்ந்து தூய ஆவிக்குரிய இயல்பில் நாம் ஒவ்வொருக்கும் உதவி செய்யும் போது எல்லா பக்கமுமே நிறைவு கிடைக்கும் இல்லையா? அந்த நிறைவு தான் இறைவன் நமக்கு தர விரும்புகிறார். அப்போ நமக்கு நன்மையா தீமையா, வாழ்வா சாவா, எதை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம்? நன்மையை பெற்றுக்கொள்ளும் வரத்தை கேட்போமா? எல்லாம் உள்ள இறைவா, இறை வார்த்தையின் மூலமாக எங்களை தெளிவுபடுத்துகிறீர் ஆண்டவரே. இறை வார்த்தை தான் எங்களுக்கு மன்னா. அந்த மன்னாவை நாங்கள் உட்கொள்ளும் போது ஆண்டவரே, உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். அந்த நம்பிக்கையால் நாங்கள் நிறைவாக வாழ்கிறோம் ஆண்டவரே. அந்த நிறைவை தான் நீர் தர வேண்டும். நிறைவு என்று சொல்பவர் நீர் ஆண்டவரே. அதுதான் எங்களை ஆசீர்வதித்து எது நடந்தாலும் நிறைவாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறீரே. அந்த நிறைவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி எங்களை நீர் பலப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. இதுகால் வரைக்கும் நாங்கள் எப்படி வாழ்ந்தோம், எப்படி நடந்தோம் என்பதல்லாமல் இனி உமக்குரிய மக்களாக நாங்கள் வாழும்படி நீர் எங்களை வழிநடத்த போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி முழுமையாக எங்களை உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.